திமுக தலைமையிலான கூட்டணியில தேமுதிக இன்னைக்கு இணைஞ்சிருக்கு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது பொதுவாக தளபதி ஸ்டாலின் உடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது. அதே போல் கூட்டணியிலும் புதிய கட்சிகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்திய அரசியலில் ஒரு தேர்தலில் இருக்க கூட்டணி கட்சிகள் அடுத்த தேர்தலில் கண்டினியூ ஆகிறதுன்றது நானும் 63 வருஷமாக திமுகவில் இருக்கிற பல அண்ணா காலத்துலேருந்து பார்த்துருக்கேன். 67 ராஜாஜி எங்களோட இருந்தார், 71 இல்லை. அதே போல் இந்திரா காந்தி அம்மா 80 இருந்தாங்க, 84 இல்லை. ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக வந்த பிறகு 2019 ஏறத்தாழ 5-6 தேர்தல், 2019 பார்லிமெண்ட்டில் அமைக்கப்பட்ட கூட்டணி, அதிலிருந்து 2021 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி மன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நகர்ப்புற தேர்தல், மீண்டும் பாராளுமன்ற தேர்தல், இப்போ சட்டமன்ற தேர்தல். இதில் அன்னைக்கு கூட்டணியில் இருந்த ஏறத்தாழ எல்லா கட்சிகளும் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒவ்வொரு தேர்தலையும் புதுசாக தான் வந்து கட்சிகள் சேருது. இந்த சட்டமன்ற தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, போன முறை தேமுதிக எங்கள் எதிரணியிலிருந்து அது வந்திருக்குது. அதே போல் எஸ்டிபிஐ போன பார்லிமெண்ட் எலெக்ஷனு எதிரணியிலிருந்து இப்போ எங்களோட வந்திருக்காங்க. இப்படி எங்களுக்கு அடிஷன் தான் கூடுதே தவிர எங்களுக்கு மைனஸ் எதுவும் ஆகலை. புதியவர்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எலெக்ஷன் அறிவித்துக்கு முன்னாடி யார் யார் வர போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. திமுகவை விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அதே போல் மாணிக்க தாகூர் எம்பி, அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு திமுக சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் சார்பில் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. வேணுகோபால் வந்தாங்க, அவங்க பாட்டுக்கு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது வேணுகோபால் திட்டவட்டமாக சொல்லிட்டார். எங்கள் தலைவரும் திட்டவட்டமாக, அதாவது அவங்க பேசிக்கிட்டு இருந்ததே ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டில்னு சொல்லிட்டாங்க. அது திட்டவட்டமாக இல்லைன்னு சொல்லிட்டார். அதற்கு பிறகு தான் கேசி வேணுகோபால் வந்தார், கூட்டி பேசினார். அதில் கடுமையாகவே சொல்லியிருக்கார். மற்றவர்கள் யார் பேசினாலும் நான் சொன்னதே தான். நீங்கள் கேட்டபோது ஏற்கனவே இதே மாணிக் தாகூர் கருத்தை பற்றி என்கிட்ட சேர்க்கிற போது நான் திட்டவட்டமாக சொன்னேன். ராகுல், கார்கே, செல்ல பரந்தரே, இவங்க 3 பேர் கேட்டால் தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். மற்றவர்களெல்லாம் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலைன்னு சொன்னேன். அதை என்டாஸ் பண்ணுற மாதிரி தான் கேசி வேணுகோபாலும் அவர் கட்சி கூட்டம் முடிஞ்ச பிறகு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற போது மற்றவர்கள் கருத்தெல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்து, இதுதான் திமுக இருப்பது தான் எங்களுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்துன்னு தெளிவுபட சொல்லிட்டார். காங்கிரஸ் சேர்ந்த ஒரு முக்கிய 2 நபர்கள் இந்த மாதிரி கூட்டணியை பிரிவதற்கான சூழ்நிலையோ செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு பின்புறம் தாவேக்கா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கெல்லாம் நான் அவங்கள இடப்போடும் தயாரில்லை. அதெல்லாம் ஒன்றும் அது மாதிரிலாம் நான் சொல்ல விரும்பலை. தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் தான் கூட்டணியெல்லாம் அமைஞ்சிருக்கு. அதே போல் புதுச்சேரியிலையும் திமுக தலைமையில் தான் கூட்டணி வேணும்ன்ட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் அது போன்ற சூழ்நிலை ஏற்படுமா? அதான் எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். திமுக தலைமை சொல்லிடுச்சு. தளபதி ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. அதனால் அவர் நல்ல முடிவு எடுப்பார், மக்கள் விரும்புகிற முடிவு எடுப்பார், கட்சிக்காரர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய முடிவை நிச்சயமாக அவர் எடுப்பார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கிடையாது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் அங்கம் வைக்க போகிறாங்க. அப்படின்னும் போது தொகுதி பங்கீடு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது காங்கிரஸுக்கான சீட்டுகள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அது எப்படி பண்ணணுன்றத தலைவருக்கு சிறப்பாக செய்வார். காரணம் என்னென்னா, ஒவ்வொரு தேர்தலையும் சீட்டு பங்கீடு கடைசியில் எப்படின்றது அவர் தான் ஃபைனலைஸ் பண்ணுவார். நிச்சயமாக ஒரு கட்சியை சேர்க்குற போதே அவர் ஒரு கால்குலேஷன் சேர்ப்பார், அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். கடந்த சில நாளுக்கு முன்பு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது பெண்களுடைய செல்ஃபோனில் 5000 ரூபா உரிமை தொகை மெசேஜ் வந்துச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது தேமுதிக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து சர்ப்ரைஸாக கொடுத்துட்டு வரோம். இதுபோல் அடுத்த சர்ப்ரைஸ் என்ன இருக்கும்? அதுக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா? திட்டம் என்கிட்ட இல்லை, ஆனால் சர்ப்ரைஸ் வரும். காரணம் என்னென்னா, இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய அரசியலை பற்றி இந்தியாவே மூத்த தலைவர்கள் அனைவருமே, மணிசங்கர் ஐயர் என்பது சாதாரணமான மனிதர் இல்லை,
ராஜீவ்காந்தியினுடைய மிக நெருங்கிய நண்பர். அவரோடு நீண்ட நாட்களாக அரசியல் இருக்கக்கூடியவர். அகில இந்திய அரசியலை முழுமையாக புரிந்தவர். அது மட்டும் இல்லை, அவர் எங்கள் கருத்துக்கு முரண்பாடாக தான் பல ஆண்டு காலமாக இருந்தவர். அப்படிப்பட்ட மணிசங்கர் ஐயரே வெளிப்படையாக சொல்லிட்டார், இந்தியா கூட்டணிக்கே தலைமை தாங்கிற அது எல்லா விதமான ஆற்றலும் மு.க. ஸ்டாலினுக்கு தான் இருக்குது. இவருடைய ஆட்சி தான் காமராஜனுடைய ஆட்சி என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். ஆக இது போன்ற மூத்த தலைவர்கள், அதே மாதிரி சிவசேனா கட்சியை சார்ந்தவர்களும் இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தான் தலைமை தாங்கணும். இந்த அகில இந்திய ஒரு காலத்தில் கலைஞரை நோக்கி எப்படி வந்ததோ, கலைஞர் ஜனாதிபதி ஆகணும்னு கேட்டாங்க, பிரதமர் ஆகணும்னு கூட கேட்டாங்க. அதுபோல் ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு உருவாகி அகில இந்திய தமிழ்நாட்டு தலைவர்கள் மட்டுமல்ல, அகில இந்திய தலைவர்களும் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய, இப்போ மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஃபிகர் மு.க. ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அகில இந்திய அளவில் அவர் வளர்ச்சி பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய தியாகம், உழைப்பு, நிதானம், எல்லோரும் அரவணைக்கிற பண்பு, மாற்றாரையும் மதிக்கிறது. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு அண்ணா சொல்லுது. உதாரணத்துக்கு இப்போது 2-3 தலைவர்கள் அவரை கடுமையாக தனிப்பட்ட முறையிலும் ரிச்சிராஜா என்ன சொன்னார், மு.க. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னார். அவருக்கு ஒரு திடீர்னு உடனே உடல்லே போய் பார்த்தவர் அவர் தான். காரணம் என்ன, அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான அரசியல் இன்றைக்கி காமராஜர்கிட்ட இருந்த அந்த பெருந்தன்மை, அண்ணாவிடத்தில் இருந்த அந்த பெருந்தன்மை, கலைஞரிடத்தில் இருந்த பெருந்தன்மை இன்றைக்கு எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் இருக்கிறது. ஆக அவர் தமிழ்நாட்டு தலைவராக மட்டும் இல்லை, அகில இந்திய தலைவராக இன்றைக்கு உயர்ந்திருக்கிறார். அதாவது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள மகளிர் உரிமை தொகை திட்டம்ன்றது இந்தியாவிலே முன்மாதிரி திட்டமாக இருக்குது. அது மக்களிடம் நல்லா ரீச் ஆகிருக்கு. அப்படிப்பட்ட திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தில் சூழ்ச்சி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு நீ என்ன கருத்து சொல்கிறீங்க? அதாவது அது வயிற்றெரிச்சலினுடைய வெளிப்பாடு. அவங்க யாரும் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த நிகழ்ச்சி வர்றபோது திருப்பதி கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தாராம். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் பார்த்து சொன்னதா என் காது கேட்டியது. வந்த உடனே இந்த செய்தி 5000 போட்ட செய்தி அவர் கோயிலை விட்டு வெளியில் வந்தோடனே போச்சு எல்லாம் போச்சுன்னு 2 கையை நீட்டிட்டு வந்தார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வெங்கடாச்சலபதி எங்களோட தான் இருந்துக்கிறார். நீ போய் உடம்பு பார்த்துக்கோ, இனிமேல் பட்டு தேர்தல்லாம் அலைஞ்சு கிழிஞ்சு உடம்பு கேட்டுக்காத, மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டேன் என்று சொல்லாமல் சொன்னாரோன்றது தான் அங்கே இருக்கிற பக்தர்கள் பேசிக்கிட்டாங்களா, எனக்கு தெரியாது. ஓபிஎஸ் ஆலோசகராக இருந்தவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், அவர் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சியோட நிலைமை எப்படி இருக்கும், எடுபடுமா தற்போதைய தேர்தலில்? அதாவது அவர் முஸ்லீம் லீக்கை தவிர மற்ற எல்லா கட்சிக்கும் போயிட்டார். அதனால் அவர் பெரியவர், வயசு என்னோட எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதனால் அவர் திமுக இருந்தார். எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தாருன்னா நீங்கள் கணக்கெடுக்கணும் ஒழிய எத்தனை பேர் ஒரு கட்சிகள் இருக்கிறாங்கன்ற கணக்கெடுக்க சொல்ல முடியாது. சட்டமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்குது. தமிழ்நாடுக்கும் பாண்டிச்சேரிக்கும் தேர்தலில் எப்படி நம்ம வெற்றி பெறணும், ஜெயிக்கணுன்ட்டு நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாண்டிச்சேரி பொறுத்த மட்டும் ஏற்கனவே 30 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அமைப்பாளர் சிவா அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பூத் கமிட்டி அமைக்கிறது எல்லா வேலையும் 30 தொகுதிக்கும், எப்படி தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் BLA 2 கூட்டத்தை தளபதி கூட்டி அங்கே ஏற்பாடு பண்ணாரோ, அதே மாதிரி இங்கே 30 தொகுதியிலும் திமுகவை கலப்ப ரெடியாக இருக்கணும். 30 தொகுதியிலும் திமுக ரெடியாக இருக்குது. எங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் போட்டிக்கிட்டு அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு எல்லா விதமான ஆக்கப்பூர்வமான பணியும் பாண்டிச்சேரியில் நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி போயிட்டுருக்கு. அது எந்த அளவில் இருக்குது, மக்களிடம் ரீச் ஆகிற அளவுக்கு எந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கும், தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிடப்படும்? எப்பொழுதுமே திமுகவில் தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ. இந்த தேர்தலும் அது ஹீரோவாக இருக்கும்.